டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, சால்ட், கருவேப்பிலை. இப்போ இந்த முட்டையில் நான் சொன்ன மசாலாலாம் போட்டு கலந்துக்கலாம். வெங்காயமும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆம்லேட் போட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம முட்டை மசாலாவை போட்டுக்கலாமா தவால. முட்டை ஆம்லேட் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. மஞ்சத்தூள், கறி மசாலா, குழம்பு மிளகாத்தூள், உப்பு, கல் உப்பு. நல்லா கலரி விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆம்லேட்டை போட்டுடலாம். இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே எனக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆம்லெட் கிரேவி ரெடி.